கணேசன் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கம். சற்று முன்னர் அர்ச்சனா பாராளுமன்றத்தில் இலங்கையினுடைய பாராளுமன்ற அதாவது 10வது பாராளுமன்ற அமர்வில் இலங்கைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினராக அதாவது எம்பியாக அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்கின்ற அந்த பதவியை சட்ட ரீதியாக ஏற்று அங்கு உள்ள அதன் பதிவேட்டில் தன்னுடைய கையொப்பங்களை இட்டிருக்கின்றார். இதனூடாக அர்ச்சனா இனிவரும் காலங்களில் ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக காணப்படுகின்றார். அதாவது சாதாரணமாக அவர் இந்த பிரச்சனையும் தட்டி கேட்கின்ற போது அவர் ஒரு பவரற்றவராக காணப்பட்டிருக்கிறார். ஆனால் இனிவரும் காலங்களில் அவர் இலங்கை பூராக எந்த இடத்திலும் எந்த ஒரு தவறையும் தட்டி கேட்கக்கூடிய அதிகாரம் மிக்கவராக அவர் மாறியிருக்கின்றார். உண்மையில் இது தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அந்த அடிப்படையில் அர்ச்சனா மற்றும் அவருடைய சகோதரியான கௌசல்யா இருவரும் பாராளுமன்றத்துக்கு உள்நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செல்கின்ற பாதையை மீண்டும் ஒரு முறை காட்டுகின்றார்கள். அவர் முன்னரும் ஒரு முறை இதே மாதிரி பாராளுமன்றத்துக்கு சென்றபோது தான் சென்ற பாதையை காட்டுகின்றார். இதற்கு முன்னே காலங்களில் பாராளுமன்றத்துக்கு மக்களுடைய வாக்குகளை பற்றி பாராளுமன்றத்துக்கு சென்றோ பாராளுமன்றத்தை பற்றியோ அங்கு நடக்கின்ற சம்பவங்களை பற்றியோ எதையுமே வெளியிடுவதில்லை. ஏனென்று சொன்னால் அவ்வாறு வெளியிடுகின்ற போது தங்களுடைய குட்டு அம்பலப்படும் என்று சொல்லி அவர்கள் அஞ்சி இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் பாராளுமன்ற வாழ்க்கை என்றது ஒரு சொர்க்கலோக ஒரு ஸ்வர்க்கலோக ஒரு 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 லக்ஸரியான ஒரு சுகபோக வாழ்க்கை என்பதுதான் அந்த காலத்தில் இடம்பெற்றது. ஆனால் இது அனுராண்டி ஆட்சி காலம். இங்கு அவ்வாறான அனைத்தும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்களுடைய செலவினங்கள், வீண் செலவினங்கள், ஊதாரித்தனமான செலவினங்கள் அனைத்தும் குறைக்கப்பட்டிருக்கிறது. சம்பளங்கள், அங்குள்ள சலுகைகள், தேவையற்ற சலுகைகள் அனைத்தும் களையப்பட்டிருக்கின்றது. அனுரா கூட இன்றைய நாளில் மிக குறைந்த ஒரு சாதாரண மனிதனாக அங்கு சென்று பதவியேற்றிருக்கின்றார். ஏனாதி பாராளுமன்றத்தில் அதாவது மேளதாள வாத்தியங்கள், அதிக பிரசங்கங்கள் இல்லாமல் அமைதியான முறையில், செலவுகளற்ற முறையில், தேவையற்ற விரியங்கள் இல்லாமல் அமைதியான முறையில் பாராளுமன்றத்துக்கு சென்று அங்கு மக்களுக்கு அங்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பதவி பிரமாணத்தை செய்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். உண்மையில் இது ஒரு சிறந்த ஒரு சம்பவமாக காணப்படுகிறது. அர்ச்சனா மற்றும் கௌசல்யா இருவரும் தாங்கள் 2 ஆண்டுகள் அதாவது அந்த 5 ஆண்டுகளை 2ஆக பிரித்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக தாங்கள் செயற்படுவதாக கூறப்படுகின்றது. எனவே இதனூடாக ஊசி கட்சியுடன் 2 பாராளுமன்ற உறுப்பினர் போனதாக அவர் ஒரு பொதுவாக ஒரு ஒரு பெம்பலாக அந்த கருத்தை வெளியிட்டு வந்திருக்கிறார். உண்மையில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற கருத்து இங்கு முன்வைக்கப்படுகின்றது. அதைவிட தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி கூறுகின்றார். தேசிய தலைவர் மற்றும் இறந்த மாவீரர்களை மனதில் இருத்தி அவர்களை வணங்கி பூசித்து அவர்களை வேண்டி தன்னுடைய பாராளுமன்ற உட்பிரவேசத்தை மேற்கொண்டிருக்கின்றார். உண்மையில் இது ஒரு நல்ல ஒரு சகுனம், ஒரு நல்ல ஒரு அறிகுறி. அவர் வெற்றி பெற வேண்டும். இங்குள்ள மக்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் களையப்பட வேண்டும். ஊழல்கள், லஞ்சங்களால் வீங்கி பெருத்திருக்கின்ற எமது தேசம் உண்மையிலே களையப்பட வேண்டும். அங்குள்ள புல்லுருவிகள் நீக்கப்பட வேண்டும். ஊழல்வாதிகள், லஞ்சவாதிகள் கை செய்யப்பட வேண்டும், சிறையில் அடைக்கப்பட வேண்டும். மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். வடக்கு கிழக்கு அனைத்தும் அவர் மருத்துவமனைகள் எல்லாம் சுத்திகரிக்கப் போவதாக கூறுகின்றார். அனைத்து மருத்துவமனைகளுக்கும் சென்று அங்கு நடக்கின்ற அநியாயங்கள், அட்டூழியங்கள், அக்கிரமங்கள் அனைத்தையும் அவர் களைய வேண்டும் என்பது இங்குள்ள அனைத்து மக்களினதும் மிக தாழ்மையானதும் ஒரு தேவையானதுமான கருத்தாக காணப்படுகின்றது. குட் மார்னிங். மேதகு தேசிய தலைவருக்கும் மற்றும் எங்களுக்காக உயிர்கொடுத்த போராளிகளுக்கும் இதுவராலும் எங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றின எங்களுடைய மாவீர தெய்வங்களுக்கும் நன்றி. நாங்கள் பாராளுமன்றத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம். பக்கத்தில் இருக்குது பாதி எம்பி, ஹாஃப் எம்பி இங்கே இருக்கிறா. ஹாஃப் எம்பி என்னுடையது. இதான் பாராளுமன்றத்துக்கு வந்தபடி எனக்கு தெரியும். இதுக்கு இதால் தான் போகிறோம். நன்றி. ஒரு பார்லிமெண்ட் எம்பியா, தமிழில் எம்பியா போடுறது அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷம் உங்களுக்கு காணும். நான் தான் டிரைவ் பண்ணி போடுறது. நோ டிரைவர்ஸ், நான் தான் டிரைவ் பண்ணி போகிறோம். இது இப்படி தான் பார்லிமெண்ட் இருக்கும். இதுவரை ஆளும் ஒரு எம்பியும் வந்து நீங்கள் போட் போட்டால் அப்புறம் உங்களுக்கு இது செய்யலை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 27,000 போட் வந்தேன்றது 27,000 பிச்சை. 27,000 பேர் எனக்கு பிச்சை ஓட்டுருக்கணும். ஆனால் அந்த பிச்சைக்காக நான் 6 லட்சம் பேருக்கு நான் வேலை செய்ய போறேன். வடக்கு மட்டுமில்லை, கிழக்கு மட்டுமில்லை, வெளிநாடு இருந்த 12 லட்சம் செத்த அண்ணா, அக்கா, தங்கச்சி மேல அவங்க செத்துட்டாங்கன்னு நினைக்கிறதுக்கு பார்த்து போவேன். ஒரு தலைவருக்கு அவங்களுக்கும் அந்த மேலாள தலைவருக்கும் ஒரு காலத்துல தங்களுக்கு யாராவது ஒருத்தர் முடிவு கொண்டுருவாங்கிற நம்பிக்கையில தான் செய்து கொண்டிருக்கணும். இதான் பார்லிமெண்ட்.
நீங்க பார்க்கலாம் கண்ணில் கண்ணீர் வருது, கண்ணீரோட போய் கொண்டிருக்கேன். இடது பக்கம் போறது வந்து பார்லிமெண்ட் எம்பி மேயர், வலது பக்கம் போறது வந்து பார்லிமெண்ட் மற்றாக்கள். சரியான சந்தோஷமா இருக்கு. தங்கச்சி தங்கம் பக்கத்துல இருக்கு. நீங்க என்னதான் ட்ரோல் அடிச்சாலும் நாங்க ரெண்டு படிப்போம். நன்றி, சரியான சந்தோஷமா இருக்கு இதால போறது. இது வந்து ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ், ஸ்பெஷல் வே போ பார்லிமெண்ட் எம்பி மேயருக்கு மட்டும். அது உங்களுக்கு முதலே காட்டினான் நான். அதுல எங்களுக்கு ஸ்பெஷல் கார் பார்க்கிங் இருக்குது. அந்த கார் பார்க்கிங்ல கொண்டு பார்க் பண்ணலாம். அங்கதான் போறேன். ஸோ நாங்க தான் டிரைவ் பண்ணி வரோம், நாங்க தான் போறோம். பார்க்கிங் பார்த்தா குட் மார்னிங் வந்துருக்கேன். पब्लिक इंटरेस्ट के डाला यहाँ पता है वाली थैंक यू பிடிச்சா நினைப்பீங்க லைக் போதானே ரைட். அது வந்து பர்சனல் செக்ரட்டரி கௌசல்யா. இதுல வந்து பீஸ் மேயர் மட்டும்தான் அதுக்குள்ள கார் பார்க் பண்ணிட்டு போகலாமா. ஸோ அதால நான் கௌசல்யா கொண்டே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல விட்டுட்டு தங்கத்தை கொண்டே அங்க வைக்கிட்டு அது மாதிரி வரும். ஓகே, திருப்பி போறோம். சந்தோஷமா இருக்கு. டேஷ்போர்ட் தான் தெரியும். திருப்பி நார்மல் என்ட்ரன்ஸ் சைட் போறோம். இது நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். ஏனென்றால் எனக்கு ஓட் போட்ட எல்லாருமே லைவ்ல பார்க்கணும். முக்கியமா கௌசல்யாவுக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட இவ்வளவு வந்திருக்கு 15,000 ஓட். அது உங்களோட பெரிய பெரிய பாராளுமன்ற இவர்களை விட கூடின ஓட். நார்மல் பப்ளிக் என்ட்ரன்ஸ்ல கொண்டு தங்கத்தை விட்டுட்டு நாங்க திருப்பி வருவோம். நாங்க தான் கார் ஓடி போறோம். எங்களுக்கு டிரைவர்ஸும் இல்லை, ஒருத்தரும் இல்லை, தேவையும் இல்லை. இதுல வந்து நேரம் அவரத்துக்கு வாங்குவோம், நாங்க வரோம். சரியா? ரைட், ஓகே, பாய்.